மயிலாடுதுறை அருகே 3 வயது குழந்தையை கொலை செய்துவிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக கூறி நாடகமாடிய தாய் தனது ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். காதல் கணவன் கொடுத்த புகாரில் இருவரும் சிக்கியது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலவேலி கிராமத்தைச் சேர்ந்தவர் 31 வயதான கனிவண்ணன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கவிப்பிரியா என்பவரை காதலித்து கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். தனியார் நுண்கடன் நிதி நிறுவனத்தில் மகளிர் சுய உதவி குழுவுக்கு பணம் வசூல் செய்யும் அபினேஷ் என்பவருடன் கவிப்பிரியாவிற்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. திருமணத்திற்கு முன்பே இருவரும் நட்பு ரீதியாக பழகியிருக்கின்றனர். திருமணத்திற்கு பின்பும் இளம்பெண் அபினேஷுடன் நட்பை தொடர்ந்துள்ளார். நாளடைவில் அது திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. அதை அறிந்த காதல் கணவர் கனிவண்ணன் கண்டித்துள்ளார். கண்டிப்பு என்றாலே பிரச்சனை வரும் அல்லவா? அப்படித்தான் தம்பதிக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்கதையானதால் கவிப்பிரியா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்துள்ளார். பின்னர் ஆக்கூர் பாரதி வீதியில் தனது 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார். கடந்த ஜூன் 25ஆம் தேதி 3 வயது இளையமகன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டதாக கூறி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் கடந்த 29ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. தனது குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி கவிப்பிரியாவின் கணவர் கனிவண்ணன் செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து கவிப்பிரியாவையும் அவரின் ரகசிய காதலனையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் சம்பவத்தன்று வெளியூரில் இருந்தேன் என்று அபினேஷ் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கவிப்பிரியா வீட்டிற்கு அபினேஷ் வந்து சென்றது உறுதியானது. உடனே கோபம் கொப்பளிக்க கண்கள் சிவந்த போலீசார் அபினேஷை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து தங்களது பாணியில் விசாரித்தனர். கிடுக்குப்பிடி விசாரணையில் நடந்த அத்தனையும் அப்படியே ஒப்பித்துள்ளார். சம்பவத்தின் பொழுது கவிப்பிரியாவின் 3 வயது குழந்தை தொடர்ந்து அழுது அடம் பிடித்துள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த அபினேஷ் ஈவிரக்கமின்றி குழந்தையை கீழே பிடித்து தள்ளி சுவற்றில் மோதவிட்டுள்ளார். அதில் தலையில் பலத்த காயமடைந்த பிஞ்சு குழந்தை அப்படியே சுருண்டு விழுந்து உயிரிழந்தது. அதைக் கண்டு பெற்ற தாயான கவிப்பிரியா கொந்தளிக்காமல் காதலனை காப்பாற்ற கல் நெஞ்சம் கொண்டவராக மாறியுள்ளார். தொடர்ந்து இருவரும் சேர்ந்து குளியல் அறையில் வழுக்கி விழுந்து குழந்தை படுகாயமடைந்ததாக கூறி ஊரை நம்ப வைத்துள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் கவிப்பிரியா மற்றும் அபினேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைக்கப்பட்டனர். 3 வயது சிறுவனை கொலை செய்துவிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து உயிரிழந்ததாக நாடகமாடிய பெற்ற தாய் ரகசிய காதலனுடன் சேர்த்து 6 நாட்களுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளனர்.